மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பாட்டி வாய் தோற. ஐயோ, என்ன ஜுரம் குறையவே இல்ல. பாட்டி மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை குடி. இரு பாட்டி, இந்தா தண்ணியை கொஞ்சம் குடி. எனக்கு வேண்டாண்டி. வெறும் வயித்துல எப்படி மாத்திரை போடுவ? கொஞ்சம் குடிய. குடி. குடி குடி. இந்த மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூங்குனா காய்ச்சல் குறைஞ்சிரும். இந்தா பாத்து. இருங்க பாட்டி. என்ன பாட்டி, எதுக்காக அப்படி பாக்குற? இல்லம்மா, எனக்கும் வயசாயிடுச்சு. அடிக்கடி உடம்பு முடியாம படுத்துக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒண்ணுன்னா உன்னை யாரு பாத்துக்குவா? உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். நானும் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டா. பாட்டி ஏன் இப்படி பேசுற? அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத பாட்டி. உனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் ஆகாது. இல்ல, உனக்கு உதவியா இருக்கேன்னு தான் பேரு. ஆனா நீதான் எனக்கு உதவியா இருக்க. பாரு, 2 நாளா படுத்துக்கிட்ட. நீ ஆட்டோவையும் ஓட்டிக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கற. பாட்டி இதுல என்ன சிரமம் இருக்கு? நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? நம்ம வீட்டு வேலையை நாம தானே பாக்கணும். நான் அதுக்கு சொல்லல மீனாட்சி. அந்த சுந்தரம் எப்போ உன் கண்ணுல மாட்டுறது? இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லடி, இல்ல. தப்பு பண்ண சுந்தரம் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணுல மாட்டாதான் போறான். நீயும் அவனை பழி வாங்க தான் போற. ஆனா அந்த நாள் வர வரைக்கும் நீ உன் வாழ்க்கையை இப்படியே தான் வாழணுமா? நீ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் வாழக்கூடாதா? உன் வயசு பொண்ணுங்க கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு இருக்கிறத பார்க்கும்போது உன்னையும் அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மீனாட்சி. அக்கம் பக்கம் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. உன்னை அவங்க மருமகளா ஏத்துக்க ஆசைப்பட்டு பொண்ணு கூட கேக்குறாங்கம்மா.
நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா போதும். உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஏக்கமா இருக்குமா? என்னம்மா நீ அப்படி பாக்குற? இந்த பாட்டியோட ஆசையே ஏக்கத்தை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் எப்படி பாட்டி என்கிட்ட இப்படிலாம் கேட்க தோணுது? சொல்லு பாட்டி. என்ன பாட்டி, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இப்ப சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா பாட்டி? அது நாம உன்னை பத்தின உண்மைய சொன்னாதானே. என்ன பாட்டி பேசுற? கல்யாணங்கிறது முடிவில்லை, அது வாழ்க்கையோட தொடக்கம். உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நாள் உண்மை வெளியே தெரிய வரும்போது கல்யாண வாழ்க்கை என்ன ஆகும்? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் மீனாட்சி. நீ பழசெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இத பாரு, நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. அப்புறம் பாரு, 1000 மாப்பிள்ள வரிசையில நம்ம வீட்டு வாசல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிப்பான். 1000 மாப்பிள்ளையா? ஏன்னா 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா பாட்டி? இப்படி சிரிச்சு மழுப்பி பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாட்டி, நாம வந்த வேலை வேற, அதை விட்டுட்டு கல்யாணம் அதிதன்னு பேசிட்டு இருக்க. தூங்கு பாட்டி. அதோ பாரு, அந்த கேட்டு போட்டு விடு. ஸ்டாப் பண்ணு. இந்தாங்க சார். சார் சில்லறை கரெக்டாக இருக்கும் சார். நீ என்னை ஏமாத்திட்ட. நான் சொன்னேன், நீ 5ஓ 10ஓ அதிகமாக கொடுத்துட்டா ஒன்றை தேடி அலையணும் திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுக்காக தான் சொன்னேன். சரியா இருக்குப்பா, போப்போ. வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க சார் நீங்கள். ஐயா. என்ன சண்முகம்? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ரகசியமா? என்ன சண்முகம், ஏன் இப்படி தயங்கி நிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு. என்ன வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையா. நீ நடந்துக்கிறத பார்த்தா இங்க ஏதோ நடந்திருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன நடந்ததுன்னு நீ என்கிட்ட சொல்லு. ஐயா, மார்க்கெட்ல வட்டிக்கு பணம் விட்டு வசூல் பண்ற சீனு இருக்கான்ல? ஆமா, அந்த வசூல் ராஜா. வட்டிக்கு மேல வட்டி போட்டு குடுக்கல என்ன உசுறு எடுத்துருவானே, அவனை பத்தி இப்ப என்ன? அந்த மார்க்கெட் சீனு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் ஐயா. என்ன? நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தான்? நீ நல்லா பாத்தியா? அவன் தானா? இல்ல அவன மாதிரியே இருக்கிற வேற யாரையாவது பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? இல்லையா, நான் பார்த்தது மார்க்கெட் சீனுவே தான் ஐயா. நம்ம பெரிய தம்பி பிரபு மார்க்கெட் சீனு கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயா. எதை வச்சு சொல்ற சண்முகம்? அந்த சீனுவும் அவன் கூட வந்தவங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது பிரபுக்கு என்ன பார்த்ததும் அல்ல இல்ல ஓட்ட போடல பாக்கி பணத்தை பதறிட்டு கொண்டு வந்து கொடுப்பான்னு பேசிக்கிட்டே போனாங்க ஐயா. அந்த சீனு ரொம்ப மோசமான ஆளுங்க ஐயா. அவங்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கவே கூடாது.
வாழ்க்கையில கடன் வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவனா? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா வட்டிக்கு கடன் வாங்க விட்டுருப்பேனா? ஐயா, அந்த சீனுக்கிட்ட சொன்னபடி நடந்துக்கலன்னா அடாவிடியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டு பொம்பளைங்களை கொண்டு போயிடுவான் ஐயா. போன மாசம் கூட அப்படி ஒரு சம்பவம் பண்ணா ஐயா. அவன் ஒரு தராதரம் தெரியாத ஆளுங்க ஐயா. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த பயம் எனக்கு அதிகமாயிடுச்சுங்க ஐயா. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல ஐயா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க ஐயா. இந்தாங்கப்பா காஃபி. ஏமா வெறும் காபி மட்டும் தானா? இந்த ஸ்நாக்ஸ் கிளாஸ் ஒண்ணு இல்லையாமா? உங்க பேரனோட பிஸ்கெட் தான்ப்பா இருக்கு, சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, கொண்டு வாமா. பேர பிஸ்கட் தானே. குழந்தைக்கு வச்சிருக்கிற பிஸ்கெட்டுக்கு விவசாய வேணாம் உங்களுக்கு? அட, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு தெய்வம்னா நானும் குழந்தை தானே. நீ கொண்டு வாமா. கங்கா, சொல்லுங்க மாமா. வட்டிக்கு கடன் கொடுக்கற மார்க்கெட் சீனு நம்ம வீட்டுக்கு வந்தானா? உங்ககிட்ட தான்மா கேக்குறேன். அந்த சீனு நம்ம வீட்டுக்கு வந்தானா? ஆமாப்பா, வந்தான். பெரிய அண்ணன் அந்த ஆளுகிட்ட கடன் வாங்கியிருக்காரு போலப்பா. என்னம்மா இதெல்லாம்? வாழ்க்கையில கடன் வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவனா? ஆனா ஒரு கடன்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உன் புருஷனை மிரட்டிட்டு போயிருக்கான். இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன கேட்க சொல்றீங்க? உங்க பையன் கடன் வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானா கடன் வாங்க சொன்னேன்? என்னம்மா இவ்வளவு மழுப்பல பதில் சொல்ற? பிரபு என் பையன் தான், அத நான் மறக்கல. அதே சமயம் பிரபு உன் புருஷன், அத நீ மறந்துடாத. புருஷனோட வரவு செலவு என்னன்னு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும். செலவு அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ணணும், புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணணும். அது உன் கடமைமா. ஆமா, நான் சொன்ன மட்டும் அப்படியே உங்க மகன் அதை கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாரு. சரி, அப்படியே வட்டிக்கு கடன் வாங்குற அளவுக்கு உன் புருஷனுக்கு என்ன கஷ்டம்? என்ன நீங்க எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பையன் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பெருசா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? செலவு அவ்வளோ இருக்கு. அப்படி இல்ல கங்கா, வாழ்க்கையில 2 விதமா தான் வாழ முடியும். ஒண்ணு, நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளதான் குடும்பம் நடத்த முடியும். இல்ல, நாம எப்படி வசதியா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கேத்த அளவுக்கு நாம சம்பாதிக்கணும் நேர்மையா. அப்படித்தான் நானும் உன்னோட அத்தையும் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். சும்மா பழைய கதையே பேசிட்டு இருக்காதீங்க மாமா. உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. உங்க காலத்துல அப்படி என்ன செலவு இருந்திருக்க போது? ஆனா இன்னைக்கு சாதாரணமான வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மாசமானா என்னோட போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், உங்க பையனோட செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், கேபிள் டிவிக்கு பணம் கட்டணும், பால், பிஸ்கெட், சக்கரை, காஃபி தூள், பைக்குக்கு பெட்ரோல், இது எல்லாமே அடிக்கடி விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது மட்டுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவனை சண்டே ஆனா வெளியே கூட்டிட்டு போகணும். அப்படியே வெளியில கூட்டிட்டு போற இடத்துல ஆசைப்பட்டு சாப்பிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் வேற போகணும். இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கு. உங்க காலத்துல இவ்ளோ செலவு இருந்துச்சா? இத பாரு கங்கா, நீ சொல்றதுல பல சாய்ஸ் இருக்கு. அதுல எது வேணும் எது வேணாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும், அடுத்தவங்களுக்காக நாம வாழக்கூடாது. ஏங்க, உங்க பொண்ணு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா, பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்க. எங்க மகளுக்கு எடுத்து சொல்றது இருக்கட்டும். எங்க நாங்க சம்மந்தி வந்திருக்கோம், எங்களை பார்த்து ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? ஏன் டெய்லி 3 வாட்டி இங்க தானே வரீங்க, இங்க தானே வழிச்சு கட்டி சாப்பிடுறீங்க. நீங்க தான் என்ன வாங்கன்னு கூப்பிடணும். இதுல வெட்டி மரியாதை வேற. உங்க பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைங்க. என்னத்த புரிய வைக்கிறது? என் பொண்ணு அப்படின்னா புரியாம பேசிட்டா? இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல என்னென்ன செலவு இருக்குமோ அதைத்தான் புள்ளி விவரமா சொல்லிருக்கா. நம்ம காலம் மாதிரிலாம் இல்ல, எல்லாமே மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. வருமானத்துக்குள்ள செலவு பண்ற காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. செலவுகள் அதிகமாக அதிகமாக அதுக்கேத்த மாதிரி வருமானத்தை பெருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நல்ல புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
உங்க மகன் அப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்குவாருன்னு பார்த்தா ஒழுங்கா படிப்பை முடிக்காம நல்ல வருமானம் இல்லாமல் இருக்காரு. அதனாலதான் என் பொண்ணு தேவையில்லாம கஷ்டப்படுறா. இந்த வீட்டுக்கு போய் என் பொண்ணு மருமகளா வந்து இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை எங்கேயோ கட்டி கொடுத்துருப்பேன். அவ இந்த கஷ்டமே இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருப்பா. நான் தான் ஏமாந்துட்டேன். நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா? அப்படின்னா நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களா? நான் ஏமாந்துட்டேனாலே நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஒண்ணும் ஏமாத்தலீங்க. என் பையன் படிப்பு முடிக்கல, அரியர்ஸ் பாக்கி இருக்கு, இந்த வேலைக்கு தான் போறான், இவ்வளவுதான் சம்பாதிக்கிறான். உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு விருப்பப்பட்டு தானே உங்க பொண்ணு கொடுத்தீங்க. ஆமா, இல்லைன்னு சொல்லியே. ஆனா உங்க பையன் அரியர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போய் சர்வீஸ் சென்டர் வச்சு ஓனர் ஆயிருவேன்னு சொன்னானே. இப்பவும் அதான் சொல்றான். அவன் ஒண்ணும் மாத்தி பேசலையே. மாப்பிள்ள சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். என்ன, அவனுக்கு பதிலா நான் போய் எக்ஸாம் எழுதணுமா? நீங்க தான் அவருக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கீங்களே. என்னங்க பேசுறீங்க? நான் அவன் அப்பா. எந்த அப்பனாவது தன் பையனோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடுவானா? அதான் நீங்க இருக்கீங்களே முட்டுக்கட்டை போடுறதுக்கு. உழைப்பு, நேர்மை, நீதி, நியாயம்னு பேசிக்கிட்டு தேவையில்லாத உபதேசங்களை பண்ணிக்கிட்டு பசங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கீங்களே. நான் ஆரம்பத்தில இருந்து என் பையனை நல்லா தான் வளர்த்தேன். அவனும் நல்லா தான் வளர்ந்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஆயிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளை மாறிட்டாருன்னு சொன்னா அப்ப நான் தான் மாத்திட்டேனா? ஏமா, அவர் சொல்ற அர்த்தமே அதான். உனக்கு புரியலையா? அப்போ நான் தான் உங்க மகனை செலவாளியாக்கி கடனாளியாக்கி கஷ்டப்படுத்துறேனா? இத பாருமா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதான் உண்மை. என்ன மாமா பேசுறீங்க? உங்க பையனுக்கு பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாத்த சம்பாதிக்க தெரியல, அவர் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ண உங்களுக்கு தெரியல. இதுல நான் கடன் வாங்க சொன்னேன்னு என் மேல பழிய போடுறீங்க. பழி போடலம்மா. நீ நினைச்சா உன் புருஷன் கடன் வாங்காம குடும்பம் நடத்த வைக்க முடியும். என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? என்னப்பா இப்படி பேசுற? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே. வேற என்ன அர்த்தத்துல சொன்னீங்க? ஏங்க, கங்கா தான் புரியாம பேசுற, நீங்களும் புரியாம பேசுறீங்க. நானும் என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இவ ஒருத்தி. நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா தான் இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. நீ வாய் போட்டு கம்பெனி. இவர் பண்ண தப்பையும் ஒத்துக்க மாட்டாரு, இவர் பையன் பண்ண தப்பையும் ஒத்துக்க மாட்டாரு. என்னமோ நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பையன் மாறிட்டான், ஏகப்பட்ட கடனை வாங்கி கடனாளி ஆயிட்டா, அப்படி இப்படி பெருசா பேசுறாரு. கங்கா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்புவா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா யோசிச்சுட்டு இருக்கிற? எப்ப அவர் பையன் கடன்காரன் ஆனதுக்கு நீதான் காரணம் சொன்னாரோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னமா வேலை? வாமா போலாம். அட வாங்குறல்ல. எங்க நில்லுங்க, என்ன பண்றீங்க? என்னங்க சமந்தி, கங்கா, என்னங்க சமந்தி நில்லுங்க. கங்கா என்னுடைய மருமக. நான் அவளை கேள்வி கேட்கிறேன், அவ என்கிட்ட பதில் சொல்றா. நீங்க நடுவுல கூட்டு போறீங்க, இது ரொம்ப தப்பு. பாருங்க, எனக்கு பொண்ணு முதல்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மருமக. உங்க பையன் கடன் வாங்கி கடன்கார வீட்டுக்கு வந்துட்டானா அவன் சட்டையை பிடிச்சு கேளுங்க. அதை விட்டுட்டு வாழ வந்த பொண்ணு மேல குறை சொல்றீங்க. அப்போ உங்க வளர்ப்பு சரி, என் வளர்ப்பு சரி இல்லையா? அட போங்க. மாமா நீ கங்கா, என்னங்க சொன்னா கேளுங்க. சமந்தி, சமந்தி, கங்கா முதல்ல வீட்டுக்குள்ள வாமா. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். என்ன பேசுறது? பெத்த மகனே சந்தோஷமா வாழ விடாம அவனை பாடா படுத்திட்டு இருக்கீங்க. இதுவே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா வீடு வீடுன்னு கட்டிட்டு அழமாட்டேன். பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்களோட சந்தோஷமா வாழுவேன். என்னுடைய பசங்களுக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. கங்கா, அப்பா பேச்ச கேட்காத, உள்ள வாமா. கங்கா, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்கம்மா, தயவு செஞ்சு உள்ள வா. என் பொண்ணு வரமாட்டான். இந்த வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் நல்லா ஏமாந்தது போதும். மத்த வீட்டுல மருமக நல்லா வாழ்ந்தா மாமியாருக்கு பொறுக்காது. ஆனா இந்த வீட்டுல மாமனாருக்கு பொறுக்கல. மத்த வீட்டுல மாமியார் கொடுமை, இந்த வீட்டுல மாமனார் கொடுமை. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஏமா, நீ இந்த வீட்டுல வாழ்ந்தது போதும், வாமா போலாம். எங்க கங்கா, எங்க கங்கா, நில்லுங்க.
வணக்கம்.